அணிவகுப்பான ஒரு போக்குவரத்து காவலர்களின் ஒரு கம்பீரமான அணிவகுப்பு என்றே சொல்லலாம். பத்திரிகையாளர்கள் முன்பக்கமாக இந்த நிகழ்வுகளை படமெடுப்ப ஒரு வாகனத்திலும் பாதுகாப்பு வாகனங்கள் மிக நேர்த்தியாக முன்னே செல்ல போக்குவரத்து காவலர்கள் தங்களுடைய அற்புதமான பாதுகாப்பை வழங்கிய ஒரு அற்புதமான நிகழ்வுகளோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். மிக எங்கு எப்படி செல்ல வேண்டும் என்று வடிவமைக்கப்பட்ட அந்த பாதையில் வாகனங்கள் சரியாக சென்று அது முறைப்படி எப்படி திரும்ப வேண்டும் என்று போக்குவரத்து விதிமுறைகளோடு துறையில் வழி நடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், கல்வி கண் திறந்த காமராஜர், மாநில சுயாட்சிக்கு வித்திட்ட பேரறிஞர் அண்ணா, சமூக நீதி காவலர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களின் வழியில் தமிழ்நாட்டின் கல்வி சுடரை வளர்த்தெடுக்கும் நோக்கில் அனைவருக்குமான கல்வி, இடைநின்ற மாணவர்களின் உயர்வுக்கு இல்லம் தேடி கல்வி, இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்களில் முதன்மையான முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இப்போது விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் மாஸ்டர் வாரண்ட் ஆபீசர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வழி நடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை குடியரசு தின விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். We extend a hearty welcome to the Honorable Governor of Tamil Nadu, who has arrived to unfurl the national flag and take part in the Republic Day celebrations. The piloting and outriding motorcade to the Honorable Governor of Tamil Nadu are from the Air Force Police Team of number 9 Provost and Security Unit, commanded by Wing Commander Virendra Prakash. The piloting team is led by Master Warrant Officer P.J. Prakash. The Republic Day Parade is led by Parade Commander Wing Commander Vikas Shah, Indian Air Force. The Honorable Governor of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. தமிழ்நாட்டு பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் வாழ்வில் வளம் சேர்க்க புதுமை பெண் திட்டம், உழைக்கும் மகளிர் நலன் காக்க கட்டணமில்லா பேருந்து திட்டம், உலக அரங்கில் தமிழ் இளைஞர்களை தலை நிமிர வைக்க நான் முதல்வன் திட்டம், பள்ளி செல்லாத மாணவர்களுக்காக இல்லம் தேடி கல்வி, பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகளுக்காக காலை உணவு திட்டம், மக்களின் உடல் நலம் காப்பதற்காக மக்களை தேடி மருத்துவம், மக்களின் உயிர் காக்கும் காவலாக இன்னுயிர் காப்போம் திட்டம், அனைத்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க மக்களுடன் முதல்வர் திட்டம், அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்த நம் பள்ளி நம் பெருமை திட்டம் கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை குடியரசு தின விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்க இருக்கிறார்கள். The Chief Secretary of Tamil Nadu receives the Honorable Chief Minister of Tamil Nadu at the saluting base. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு வரவேற்கிறார்கள். விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் மாஸ்டர் வாரண்ட் ஆபீசர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வழி நடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம்.
We welcome the Honorable Governor of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations. Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu and the Honorable Governor of Tamil Nadu have arrived to take part in the Republic Day celebrations. On the arrival of the Honorable Governor at the saluting base, the Honorable Chief Minister of Tamil Nadu will introduce the following officers to the Honorable Governor. Lieutenant General K.S. Brar, AVSM, General Officer Commanding Dakshin Bharat Area. Rear Admiral Ravi Kumar Dingra, VSM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area. Air Commodore Ratish Kumar, BM, Air Officer Commanding Air Force Station Tambaram. Inspector General Donny Michael, TM Commander, Indian Coast Guard Region East. Thiru Shankar Jiwal, IPS, Director General of Police, Head of Police Force Chennai. Thiru Sandeep Rai Rathore, IPS, DGP, Commissioner of Police Chennai. Thiru A. Arun, IPS, Additional General of Police, Law and Order Chennai. தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பெண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request you to rise for the national anthem. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.